வணக்கம். நான் பாடலாசிரியர் கந்தசாமி, திருச்சினாப்பம். இப்போது நம்ம ஏற்கனவே உள்ள பதிவில் நம்ம பார்த்துருந்தோம். கடலை போட்டிருந்தோம். அந்த கடலைக்கு உள்ளுக்கு ஊடுபயிராக பாசிப்பயிர் போட்டிருந்தேன். அது உள்ள அது ஊடுபயிராகவே தட்டைப்பயிரும் போட்டிருந்தேன்னு சொன்னேன். கொஞ்சம் தட்டைப்பயிர். இப்போது தட்டைப்பயிர் இருந்தால் பாருங்கள், நம்ம போட்டிருந்த தட்டைப்பயிர் இப்போது இந்த இருக்குது காய். இந்த இருக்குது தட்டைப்பயிர் செடி ஊடுபயிராக போட்டது நிறைய இருக்குது நம்மள்கிட்ட. இதுலேயும் நம்ம மகசூல் எடுத்திருக்கோம், அறுவடை செஞ்சு மகசூல் தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறோம். பச்சை காய்களை நம்ம அறுவடை பண்ணி சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டோம், உணவாக பயன்படுத்தியாச்சு. அதே இப்போ அந்த முதிர்ச்சி அடைஞ்ச காய்களை நல்லா தேர்ச்சியானதை விதைக்கி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த தட்டைப்பயிரோட கொடிகள் இருக்குது. இந்த தட்டைப்பயிரோட கொடிகள் நம்ம அறுவடை பண்ணி மழை பெய்கிற வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா மழை பெஞ்சாலுமே இது பூ விடும். இப்போ வெயில் அடிச்சுக்குது, வெயில் நாள் மழை பெய்ய ஒட்டி பூ விடும் நிறையா. அந்த பூவில் வரும்போது நிறைய காய்கள் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வெயிலும் மழையும் சமமாக இருந்தால் நிறைய பூக்கள் விடும். பூக்கள்லேருந்து நிறைய காய்கள் உற்பத்தி ஆகும்னு சொல்லி, இதுதான் இந்த தட்டைப்பயிரில் உள்ள சிறப்பு. எவ்வளோ வெயிலும் மழையும் சமமாக இருக்குதோ அந்தளவுக்கு இதில் காய்கள் திறன் நிறைய கிடைக்கும். இந்த பாருங்கள், நிறைய இருக்குது செடி, நிறைய போட்டிருந்தோம். நிறைய இந்த பயிர் காய் இருக்குது. இந்த பனிலே பொதுக்கி மழை இல்லாதனால பனிலே காய்ச்சிட்டு இருக்குது. இப்போது இந்த பயிரோட மகத்துவம் இந்த தட்டைப்பயிரானது நல்ல சத்து மிகுந்தது, உடலுக்கு வன்மை மிக்கது, நார்ச்சத்து, விட்டமின் சத்து, கொழுப்புகள், நல்ல கொழுப்புகள் இதெல்லாம் நிறைய இருக்குது இந்த தட்டைப்பயிரில். இந்த தட்டைப்பயிர் முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத நம்ம நம்ம அந்த பதிவு மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். இந்த தட்டைப்பயிரை நிறைய பயன்படுத்தணும். மக்கள் இது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு நிறைய அடைஞ்சிக்கணும். ஏன்னா ஊடுபயிராக பயன்படுத்தினாலே வெயிலிலே விளையக்கூடியது. பனி இருந்தாவே போதும், ஓரளவு காய்கள் நிறைய கிடைக்கும். பனி இருந்தால் காய்கள் பனியிலே நிறைய கிடைக்கும். அப்புறம் இந்த அறுவடை பண்ணி பசுந்தீவனமாக ஆடு மாடுகளுக்கு நம்ம கொடுத்துடலாம். இன்னும் காய வச்சோம்னாக்கா உலர் தீவனமாக இதை பயன்படுத்த முடியும். உலர் தீவனமாகவும் நம்ம போட்டாலும் சாப்பிடும். இன்னும் நல்லா செம்மைப்படுத்தி அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அடர் தீவனமாகவும் மழைக்காலங்களில் நம்ம மாடுகளுக்கும் ஆடுகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது அதுக்கு நல்லா குளிர்வு ஈக்குவல் செய்யும். குளிரை ஈக்குவல் செஞ்சு இது அடர் தீவனமாக சிறப்பாக மாடுகளுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்ததாக இது இருக்கும். இதோடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.